இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசப்படுகின்றவர்களே, இந்த மகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை வேளைக்காய் மீண்டும் நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஜூலை மாதம் 18ஆம் நாளாகிய வியாழக்கிழமையில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல தந்தை மகன் தூய் ஆவியானவரே, இந்த மனமகிழான ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாங்களை காத்து வழி நடத்தினீர். நல்ல இளைப்பாறுதலை தந்து ஜீவனை தந்திருக்கிறீர். காலை வேளையிலே ஆண்டவரே உயிரோடு எழுப்பியிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த புதிய நாளையும் ஆண்டவர் நாளின் ஊழியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். ஆண்டவரே, அடியார்களை மறைத்துக் கொள்ளும். நீர் பேசு ராஜா, நாங்கள் கேட்கின்றோம். பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கின்ற ஜெப மன்றாட்டுகள், இறை செய்தி எல்லாம் உடைய சமூகத்தில் பெரிதியா இருக்கும். இந்த குழுவை எடுத்து நீர் பயன்படுத்தும். இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே. காலை வேளையில 92வது பாடலாகிய பாதகரின் தீவினைக்கும் பாவிகளின் பாதைக்கும் என்ற ஞான பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 92வது ஞான பாடல். பாதகரின் தீவினைக்கும் பாவிகளின் பாதைக்கும் துர்ச்சனரின் தோழமைக்கும் மார்க்கத்துக்கும் மிகவும் துரமாகி கர்த்தாரை தேடி தன்னிதயத்தை அவரு கோப்பு கொடுத்தோம் என்றும் பாக்கியம் பெறுத்தோம். கர்த்தர் தாமன் போக தந்து போதிப்பிக்கும் வார்த்தையை வார்த்தையாராய்ந்து வந்து ராவும் பகலும் அதை யோசித்து உட்கொள்பவன் மிகுதியும் வாக்கியன் அவன் ஆவி என்றைக்கும் அம்மன் ஆவினால் பிழைக்கும். அவனாற்று காலியிடத்தில் நடப்பட்டு தன்னோட நற்கனியை தாரோணத்தில் தாரும் செழி பாகிய நல்மரத்து கோத்தவன் அவன் நல்ல யோகியன். அவன் செய்கை நீலை நேர்க்கும் அது நன்மையாய் பலிக்கும். ஆகிலும் ஆகாதவர்கள் காற்றில் ஓடி போம்பாத நியாய தீர்ப்பிலே அவர்கள் தள்ளப்பட்டு போறவர் நீதிமான்களின் வாழி கர்த்தருக்கு பிரீதி அது ரட்சிப்பாய் முடியும். துஷ்டர் மார்க்கமோ அழியும். இறை இயேசுவில் மிகவும் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த காலை வேளையிலே
உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 11:28 முதல் 30. இந்த பகுதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. யூதர்கள் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களாகிய சாதாரண மக்களுக்கு நிறைய சுமைகளை சுமத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால மக்கள் சோர்ந்து போயிருந்தார்கள். சட்டங்களினாலும் வரிகளினாலும் மக்கள் மிகுந்த சுமை சுமப்போராய் மாறி போனார்கள். ஆகவேதான் கடவுள் இயேசு ஆண்டவர் வழியாக அவர்களுக்கு ஒரு அழைப்பை தருகிறார். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறார். பெருஞ்சுமை சுமக்கின்றவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். இங்கே யூத மக்கள் சாமானிய மக்களுக்கு கட்டளைகளின் வழியாக சுமைகளை சுமத்தினார்கள். கடவுள் மோசேயின் வழியாக 10 கற்பனைகளை கொடுத்தார். ஆனால் யூதர்கள் என்ன செய்தார்கள்? அதை 613 கற்பனைகளாக மாற்றிக் கொண்டார்கள். எதற்கெடுத்தாலும் சடங்குகள், சட்டங்கள், அதை பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் அதை செய்தார்கள். ஆனால் யூத மக்கள் அதை செய்யாமல் இருந்தார்கள். அதுதான் நம்ம 23வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கின்றோம். பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றை எல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்திற்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோள் மேல அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் செய்கின்றார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ யூதர்கள் சட்டங்களை மிக அதிகமாக கடுமையாக்கினார். இன்னைக்கு கூட பார்க்கிறோம், மத்திய அரசாங்கம் புதிய ஒரு 3 சட்டங்களை ஏற்றினார்கள். அது வலுவாக இருக்கிறது நமக்கு. ஏன்னா காவல்துறைக்கு மிக அதிகமான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று எல்லாரும் இன்றைக்கும் போராட்டம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் அதை தான் செய்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் மேல அதிகமான பளுக்களை வைக்கிற போது அவங்க சுமக்க முடியாது. இது ஒரு புறம். அதே போல அன்றைக்கு ஆன்மீக வரி, அதாவது ஆலயத்துக்கு போகணும்னா வரிகளை செலுத்த வேண்டும். இன்றைக்கு நம்ம காணிக்கை செலுத்துறோம், அதே நேரத்தில் தேர்தலுக்காக ஒரு நிதியை கொடுக்கிறோம். கொடுக்காதவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது, நிற்க முடியாது, ஓட்டு போட முடியாது. அதே போல அன்றைக்கு ஆலயத்துக்கு வருகிறவர்கள் ஏதாவது ஒரு காணிக்கை கொடுக்க வேண்டும். அதை அவங்க வழக்கமாக வைத்திருந்தார்கள். இது ஏழை எளிய மக்களுக்கு பெரிய பலுவாய் தெரிந்தது. சமய ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அங்கே மக்களை வாட்டி வதைத்தார்கள். அன்னைக்கு இருந்த அரசர்கள், அன்னைக்கு இருந்த ராஜாக்கள் எல்லாம் வரிகளை அதிகமாக சுமத்தினார்கள். அப்போ மக்கள் வரிகளையும் அதே போல சமயத்திலையும் வருகிற பிரச்சனைகளை, பலுவை, கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை கண்டு சோர்ந்து போனார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் தான் இயேசு ஆண்டவர் அந்த நேரத்தில் அந்த பகுதிக்கு சென்று அவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், பெருஞ்சுமை சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். சொல்றாரு இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்று இங்கு சொல்லுகிற போது இட் இஸ் நாட் மியர்லி எ வேர்ல்ட்லி ரெஸ்ட், உலக பிரகாரமான ரெஸ்ட் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய ரெஸ்ட். அதாவது
பரலோக வாழ்க்கையில ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. நீங்க படுகிற துன்பம் துயரத்துல எல்லாம் நான் இருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறேன், வாருங்கள். மோட்ச வாழ்வை தருவேன், என்னை பின்பற்றி வாருங்கள். உங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் பெருகி இருக்கிறதை நான் உணர்கிறேன், இதிலிருந்து விடுதலை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இளைப்பாறுதல், ரெஸ்ட். இங்கிலீஷ்ல ரெஸ்ட், தமிழ்ல இளைப்பாறுதல் என்று நம்ம பார்க்கிறோம். இது பரலோகத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. மேலும் சொல்றார், நான் கனிவும் மனத்தாழ்மையுமாய் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நுகம் என்று சொல்லுகிற போது நமக்கு தெரியும், மாட்டு வண்டியில மேல வச்சிருப்பாங்க. 2 மாட்டு வண்டி அல்லது ஒரு மாட்டு வண்டியில் நுகம், அது நிறைய நேரத்தில் பலுவாக இருக்கும், அவங்களால இழுத்துன்னு போக முடியாது மாடுகளால. அப்போ அது கீழே விழுகிற போது திருப்பி மாடுகளை அடித்து அதை துன்புறுத்துவார்கள். அதுபோல இன்னைக்கு மக்கள் மேல, மக்களுடைய கழுத்துல நிறைய பாரங்களை கட்டி சுமக்கிறார்கள். அப்ப அவங்க அதை கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது லெகுவாய் இருக்கும். ஆமென். அது லேசா இருக்கின்றார். என்ன ஆண்டவருடைய நுகம்? வேற ஒன்றும் இல்ல, அன்பும் கீழ்ப்படிதலும் தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படினாவே அதுவே ஆண்டவருடைய நுகத்தை சுமப்பதற்கு சமம். ஆண்டவருடைய வார்த்தையில நீங்கள் நின்றாலே அதுவே ஆண்டவருடைய வார்த்தையை சுமப்பதற்கு சமம், ஆண்டவருடைய நுகத்தை சுமப்பதற்கு சமம். அன்பு இல்லையா? நீங்க எல்லாரையும் அன்பு செய்யுங்க. உங்களை நேசிக்கிறது போல, உங்களை நீங்க அன்பு செய்கிறதை போல எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நுகத்தை விரும்புகிறார். அது லேசா இருக்கு. அதுதான் சொல்றாரு, அது உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் முகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்கிறார். பாத்தீங்களா? ஆண்டவருடைய சுமை நம்மளை அழுத்தாதான், ஆண்டவருடைய அந்த சுமை எளிதாக இருக்கு. அதுதான் அன்பை பற்றி பேசுகிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல இன்றைக்கு சமயம் சார்ந்த மக்களும் அரசியல் சார்ந்த மக்களும் சமூகத்தில் இருக்கிற மக்களும் நமக்கு மேல நிறைய பாரங்களை வைத்து நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைய பாரம் நம்மளை அழுத்தது, நிறைய பிரச்சனைகள் நம்மளை அழுத்தது, நிறைய கஷ்டங்கள். நீங்க இன்னைக்கு சாதாரண ஏழை எளிய மக்களை இப்ப பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு கூட வசதி இல்லாம இருக்கிறார் இல்லையா? ஏன் ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு கூட அது வாங்கறதுக்கு ஒரு 100-200 ரூபாய் தேவை, அதுவும் இல்லாம இருக்கிறாங்க. அன்றாட கஷ்டங்கள், பிரச்சனைகள், வலிகள், வேதனைகள். இன்னைக்கு மனிதன் வாழ்வதற்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலைமை அன்றாட அவனுக்கு இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் வியாதி இருக்கிறது இல்லையா? வியாதி வந்துட்டா ஒரு சில வியாதிகளுக்கெல்லாம் மருத்துவம் பார்க்க முடிவதில்லை. கேன்சர் போன்ற வியாதி நிறைய பிரச்சனையை கொண்டு வருது. இன்னைக்கு சர்க்கரை வியாதி, அது ஒரு பெரிய ஆபத்தா இருக்கிறது இல்லையா? ரத்த கொதிப்பு, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி, லிவர், இல்லையா? என்னென்னவோ ப்ராப்ளம் இருக்கிறது. சின்ன சின்ன ப்ராப்ளமா இருந்தாலும் அதை போய் பார்த்தா அது பெருசாகுது, அது நிறைய செலவாக நமக்கு இருக்கிறது. அப்போ நிறைய பாரங்கள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு புறத்துல திருச்சபையில பாத்தீங்கன்னா அதை செய்யணும், இதை செய்யணும், ரூல்ஸ் படி அதை கட்டணும், இதை கட்டணும். ஆலயத்துக்கு போய் அவங்க கடவுளை வணங்கிட்டு வர்றதுக்கு முடியல, ஆனால் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி அவங்கள தொந்தரவு பண்றதை பார்க்கிறோம். அரசியல்வாதிகள் நம்ம மேல புதிய புதிய சட்டங்களை, வரிகளை விதித்து நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கறத பார்க்க. இவையெல்லாம் கட்டங்களில் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிற பாரங்கள். இவைகளில் இருந்துதான் ஆண்டவர். ஆகவே நீ ஆண்டவர் இடத்துல வா, அது அவர் உனக்கு இளைப்பாறுதலை தருவார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பாரத்தோடு இருக்கிறீங்களா, நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா, வாங்க ஆண்டவர்கிட்ட வாங்க. அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார், அவர் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கிறார், அவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார் என்ற செய்தியை இந்த காலை வேளையில உங்களுக்கு தருகிறார். நீ எந்த பிரச்சனையில இருந்தாலும், எந்த பாரம் மேல இருந்தாலும் கூட ஆண்டவரோடு கூட நீ இணைந்து வா, ஆண்டவர் இடத்துல வா. அவர் உனக்கு மன்னிப்பையும் ஆசீர்வாதம் தருவார். ஏன்னா நமக்காக கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டவர், நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டவர், நமக்காக மீட்பை உண்டு பண்ணின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அம்மா, வயசான அம்மா, தன்னுடைய கிராமத்திலிருந்து கூடைகளை எல்லாம் தலைமையில சுமந்து கொண்டு கைகளில் பையில எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நிலத்துல விளைகிற காய்கறிகளை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு போவாங்க. ரொம்ப பாரமா இருக்கும், கடினமா நடந்து போவாங்க, வயல்வெளியில புல்வெளியில நடந்து போயிருப்பாங்க. இதை ஒரு நாள் அவனுடைய ஊர்ல இருந்து ஒரு நபர், பெரிய பணக்காரர் கார்ல போறார். அப்போ அந்த அம்மா ரோட்ல போயிருக்கும் போது அவங்கள கூப்பிடுறாங்க, வாங்க என் கார்ல போலாம், நீங்க நிறைய பாரத்தை சுமக்குறீங்களே.
உடனே இந்த அம்மா கார்ல ஏறி வராங்க. 2 பேரும் பேசினே போறாங்க. நீங்க யாரு, என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, இவர் யாருன்னு பேசினே போகும்போது, அம்மா இப்ப உனக்கு கொஞ்சம் சுமக்கிறதுல இருந்து கொஞ்சம் விடுதலை கிடைச்சிருக்கா, ரெஸ்ட் இருக்குதா? இல்லப்பா அப்படியே தான்பா இருக்குதுன்னு. இப்ப திரும்பி பார்த்தா அத கூடைய கார்ல வைக்கல, அவங்க தலைமையிலேயே வச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்படிதான் நம்ம கூட நிறைய நேரத்துல பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட வந்தா கூட பாரத்தை இறக்கி வைக்காம நம்ம தலை மேல சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாவற்றையும் என் மேல இறக்கி வைத்து விடுங்கள், உங்கள் கவலையெல்லாம் என் மேல வைத்து விடுங்கள், நான் உங்களுக்காய் கவலைப்படுகிறேன் என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். ஆகவே உங்கள் கவலை எல்லாம், உங்கள் பாரங்களை எல்லாம் ஆண்டவர் மேல வைத்து விடுங்கள், அவர் பார்த்து கொள்வார். நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஜெபம் பண்ணா போதும். கண்ணீரோடு அழுது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. நிறைய பிள்ளைகள் படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது, திருமணம் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது, வீடு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது, வியாதியில, வறுமையில, துன்பத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த பாரம் எல்லாம் என்னை வீட்டுக்கு நீங்கும்படி ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆகவே பெருஞ்சுமை சுமக்கிறவர்களே, பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தினாலே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வா நிறைவா காலை வேளைக்காய் மீண்டுமாய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நம்முடைய இறை வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பெரிய பாரம் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. சமய ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மக்களை எங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த சூழ்நிலையில அன்றைக்கு யூத மக்களை பார்த்து நீ சொன்னீர், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், எங்களுக்காக பாரங்களை சுமக்கிறவர். இதோ 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், கவலையெல்லாம் என் மேல வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறேன். உங்களுக்காக கவலைப்படுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்ற அந்த செய்திக்கு ஏற்ப ஆண்டவரே, நாங்களும் உண்மையே நம்பிய வந்திருக்கிறோம். எங்கள் கவலைகளை எல்லாம், பாரங்களை எல்லாம் நீக்கி போடும். இந்த இறை வார்த்தையை இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்ல, இந்தியாவில் இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், ஆட்சி செய்கிற தலைவர்கள், ஆண்டவர் எல்லாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அமைதி, சமாதானம் ஆண்டவர் எங்கள் தேசத்தில் நிலவட்டும். குறிப்பாக இந்த நாளிலும் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் இல்லாதவர்களுக்காக, இப்படி ILC மக்கள், ILC இல்லாதவர்களுக்காக எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்தியா முழுக்க மிஷனரிகளாய் பணியாற்றி கொண்டிருக்கிற மக்கள், பாஸ்டர்ஸாக, ஃபாதர்களாக, மதர்களாக, ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற மக்கள், எல்லா ஆண்டவர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, ஆண்டவரே 3 சபை சங்கங்கள், ILC பெருந்தலைவர், GT கம்ட்ரோலருக்காக, 3 சபை சங்கத்துடைய பொறுப்பாளர்களுக்காக, இப்படி ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். நேற்று தினத்தில் நடந்த ஆய்வு கூட்டத்தில் CMCக்கு கொடுக்கலாம் என்ற எண்ணம் ஆண்டவரே ஒரே எண்ணமாய் ஓங்கி ஒலித்திருக்கிறது. அதை தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் ILCயும் ஆம்பூர் சபை சங்கமும் இணைந்து பெதஸ்தா மருத்துவமனையை ஆண்டவர் CMC கொடுத்து CMC எடுத்து நடத்தும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கித்தார். இந்நாளில கூட ஆண்டவரே பிறந்த நாளையும் திருமண நாளைக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற அருமையான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே ஆம்பூர் சபை சங்கத்துடைய தலைவர் அருள் திரு இமானுவேல் சபாபதிக்காக 1000 அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே தன்னுடைய திருமண நாளைக்கு நன்றி செலுத்துகிற 1000 அம்மாவையும் அன்பான பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சபை சங்கத்தை ஆண்டவரே சிறப்பான முறையில வழிநடத்த தேவையான அறிவையும் ஞானத்தையும் புத்தியும் பலத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாள் பிறந்த நாளை ஆண்டவர் காணுகின்ற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும். பலவீனமா இருக்கிற அன்பு மாரியப்பன் ஐயாவுக்காக, தீபா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பாருங்க, பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க ராஜா. இன்னும் படுக்கலை இருக்கிறவர்கள், ஆண்டவரே வியாதியா இருக்கிறவங்க, மூத்த விசுவாசிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள், 1000 அம்மாக்கள், நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஞ்சேக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தாள்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நேற்று விடுமுறை நாட்களை முடித்து மீண்டும் பணிக்கு திரும்புகிற போது கிருபை அவளோடு கூட தங்கி இருக்கட்டும். இந்த அடியோடு இணைந்து இந்த ஆண்டவர் ஊழியத்தில் இசை பயணத்தில் இருக்கிற அன்புக்குரிய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக, ஜான்சன் சாருக்காக, டீச்சருக்காக, அன்பான பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஊழியத்தில் எங்களுக்கு உதவியா இருக்கிற போது கிருபை அவளோடு இருந்து வழி நிறுத்தட்டும். அடியனையும் வலிமை எடுத்து பயன்படுத்துகளும். ஆண்டவரே, இந்த நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார்.
தொடர்ந்து உம்முடைய இறைய வார்த்தை இந்த யூடியூப், ஃபேஸ்புக் வழியா பார்க்கிற கேட்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்முடையோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென்.